போலீசார்கள் அவங்களுடைய உதவியோட இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தர்கா இருக்கு. தர்கா பக்கத்துல கொடியேற்றம் ஏத்தி இன்னைக்கு தர்காவுல முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்களுடைய கொண்டாட்டத்தை போலீஸ் அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு பாதுகாப்புடன் இந்த கொண்டாட்டத்தை இப்ப கொண்டாடி முடிச்சிருக்காங்க. இதனால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இப்ப இன்னும் அதிவேகமாக மக்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இப்ப ஆளும் திமுக அரசு அவங்க மேல ரொம்ப பெரிய அளவுல கோபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த முறை அதனுடைய தாக்கம் திருப்பரங்குன்றம் வரைக்கும் கிடையாது. மதுரையும் தாண்டி இன்னும் அங்க தென் மாவட்டத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஸ்டாலின் அவரை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே ஆங்காங்கே போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவருக்கு எல்லா இடத்துலயுமே எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக இப்ப திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்த விடாம தடுத்தால இப்ப ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய எல்லாருடைய அந்த உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு சம்பவமாக முதல்வர் ஸ்டாலின் அவரையே தற்போது நேரடியாக தமிழக மக்கள் எல்லாருமே ஆங்கங்கே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பெரிய சம்பவம் தான் இப்ப மதுரை, அதே போல மதுரையை சுத்தி இருக்கிற ஒரு சில மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஸ்டாலின் அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் இன்னைக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னென்ன எதிர்ப்புகளை இப்ப ஸ்டாலின் அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காங்க மக்கள்? அப்படி இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரம், அதே போல தமிழக மக்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தின முழு விவரம் இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தை ஏத்த முடியல அப்படின்னு கடந்த 2, 3 தினத்துக்கு முன்னாடி தான் பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற இந்த நபர் அவருடைய இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. மலை மேல எப்படியாவது நான் போனதுக்கு அப்புறமாவது தீபம் ஏத்துங்க அப்படின்னு அவருடைய கடைசி ஆசையை சொல்லிட்டு இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பரபரப்பை இன்னும் திருப்பரங்குன்றம், அதே போல தமிழக மக்கள் எல்லார் மனசுலயுமே இன்னும் அடங்கல. அதுக்கு உள்ளேயே இன்னைக்கு மலை மேல இருக்கிற தர்காவுக்கு சந்தனக்கூடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறாங்க. அந்த இடத்துல கொடியேற்றம் ஏத்தி, முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்க நடத்தக்கூடிய அந்த கொண்டாட்டத்த அவங்க நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட, போலீஸார்களுடைய பாதுகாப்போட கீழ நெறைய மக்கள் எதிர்க்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா நீங்க எப்படி கோயில் இடத்துல எடுத்துட்டு போய் நீங்க அந்த உங்களுடைய கொடிய நீங்க ஏற்றுவீங்க. அதனால ஏத்த வேணாம் அப்படின்னு நெறைய மக்கள், போலீஸார்கள், அதே போல தர்கா தரப்பு எல்லார்கிட்டயுமே வாதாடி இருக்காங்க. சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனா அதை எதையுமே கேட்காம தர்கா தரப்பு மலை மேல போய் சந்தனக்குழு அப்படிங்கிற அந்த நிகழ்வு கொண்டாட்டத்தை இன்னைக்கு அவங்க நடத்தியிருக்காங்க. அதே போல அங்க கொடியேற்றமும் ஏற்றப்பட்டிருக்கு. இத பார்த்த அங்க திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாருமே ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. இன்னமுமே ரொம்ப ரொம்ப கோவத்துல கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய கோவில் குன்று திருப்பரங்குன்றம் அது. ஆனா அந்த மலை மேல முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏத்த முடியல. ஆனா அதுக்கு அப்புறமா கட்டப்பட்ட தர்கா அவங்களுக்கு எல்லா உரிமையும் அங்க மலை மேல இருக்கு. ஆனா முருகப்பெருமானுக்கும் முருகர் பக்தர்களுக்கும் மலை மேல உரிமை இல்லையே அப்படின்னு தற்போது ஏற்கனவே இருந்த கோவத்தை விட இன்னும் அதிகப்படியான கோவத்த இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல திருப்பரங்குன்றம் மக்கள் இன்னைக்கு சாயந்தரம் போலீஸார்கள் கிட்ட மிகப்பெரிய வாக்குவாதம், தள்ளு முள்ளு, அவங்க எல்லாரையுமே போலீஸார்கள் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட பதட்டம் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இன்னைக்கு சாயந்திரம்ல நடந்திருக்கு. அதே நேரத்துல இந்த சம்பவம் திருப்பரங்குன்றம் வரைக்கும் மட்டும் கிடையாது. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இப்போது நம்ம சென்னையில கிடையாது. அவர் தென் மாவட்டமான தூத்துக்குடிக்கு நேத்தே தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல மு.க. ஸ்டாலின் அவர் மேல ரொம்ப பெரிய அளவுல தென் மாவட்டத்துல இருக்கிற மக்கள், முக்கியமாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் எங்கெங்க இருக்கோ அந்த மாவட்டத்த சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஏற்கனவே ஸ்டாலின் அவர் மேல உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. முக்கியமாக திருச்செந்தூர், அதுக்கப்புறமா தூத்துக்குடி, இன்னும் அதனை சுத்தி இருக்கிற மாநகராட்சி, இன்னும் முருக பக்தர்கள் இருக்கிற பெரும்பாலான இடம் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் தூத்துக்குடியில தான் இருக்காரு. அவருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட கோவத்தை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு கொடி அவங்க எல்லாருடைய வீட்லயுமே கருப்பு கொடியை கட்டி ஸ்டாலின் அவருடைய அந்த வரவு எங்களுக்கு பிடிக்கல. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இந்துக்களுக்கு ஸ்டாலின் உச்சக்கட்ட துரோகத்தை செஞ்சிருக்காரு. அதனால ஸ்டாலின் அவர் இங்க தூத்துக்குடிக்கு வர்றது பிடிக்கல. தென் மாவட்டத்துக்கு அவர் வர்றது எங்க யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தை தற்போது தென் மாவட்ட மக்கள், முக்கியமா
திருச்செந்தூர், அதேபோல தூத்துக்குடி, நெல்லை இப்படி பல இடங்கள்ல அங்க இருக்கிற ஹிந்துக்கள், முக்கியமா ஹிந்து அறநிலை, அதேபோல பாஜக தரப்பு இப்படி எல்லாருடைய வீடுகள்லயுமே, அதாவது பெரும்பாலான வீடுகள்ல, இடங்கள்ல கருப்பு கொடி பறந்துகிட்டு இருக்கிறத இப்ப இந்த நேரம் தென் மாவட்டத்துல பார்க்க முடியுது. அதாவது ஸ்டாலின் அவர் தென் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு, தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அவர் செஞ்சிருக்க அந்த செயல் தமிழக மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தென் மாவட்ட மக்கள் இப்ப ஸ்டாலின் அவருக்கு இத்தனை நாளா மறைமுக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில கண்டிப்பாக கோவில் மேல தீபம் ஏத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தமிழக அரசு குடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த மக்கள், அவங்க எல்லாருக்குமே இப்ப மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. ஏன்னா 2, 3 தினத்துக்கு முன்னாடி தான் பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. அத பத்தி இதுவரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு அறிவிப்புமோ, ஒரு இரங்கலோ எதுவுமே அவர் சொல்லல. அதுக்கு நேர்மாறாக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டத்துல இப்ப துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா, அவரு இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு இப்பவே அவரு இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் விவகாரம் வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஹிந்துக்களுக்கு மலை மேல ஏறத்துக்கே அனுமதி மறுக்கப்பட்டுகிட்டு இருக்க இந்த நேரத்துல, திடீர்னு அங்க முஸ்லிம்கள் அவங்க மட்டும் அவங்களுடைய அந்த கொண்டாட்டம், அந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம போலீசார்கள் அனுமதி வழங்குறாங்க. ஆனா ஹிந்துக்களுக்கு சொந்தமான அந்த மலையில வருடத்துக்கு ஒரு நாள் தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அனுமதி இல்ல அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நம்ம தமிழக அரசு முட்டுக்கட்டையாக போட்டது தான் இப்ப மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா தென் மாவட்டங்கள்ல இப்ப இந்த நேரம் நெறைய வீட்ல கருப்பு கொடிகள பறக்கிறத இப்ப நம்ம எல்லாராலயுமே பார்க்க முடியுது. ஒரு சில பேர போலீசார்கள் அந்த கருப்பு கொடிய அகற்ற சொல்லி போலீசார்கள் வாக்குவாதம், சண்டையிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு சில பேர் அகற்ற முடியாது அப்படின்னு போலீஸார்கிட்ட வாக்குவாதம், சண்டை ஏற்படுறப்ப, அவங்கள கைது செய்ற நடவடிக்கையிலயும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க போலீஸார்கள். அந்த அளவுக்கு முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஏன்னா, கடந்த 4 1/2 ஆண்டுகளாக தமிழகத்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா, தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய புரட்சி, உச்சகட்ட கோவத்தையே இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தமிழக மக்கள் மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதிராக இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக வர 2026 தேர்தலில் அப்ப நம்ம தமிழகத்திலேயே இந்த பக்கம் தென் மாவட்டத்தில நிச்சயமாக திமுக அவங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர் அடிய கண்டிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், முருகப்பெருமான் கோவில் மேல தீபத்த ஏத்த விடாம தடுத்த இந்த திராவிட மாடல் அரசுக்கு நிச்சயமாக தமிழக மக்கள விட தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே கண்டிப்பா உச்சக்கட்ட கோவம், பயங்கரமான கோவத்த கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு தற்போது தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை மேல முஸ்லிம்கள் அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கு அனுமதி தராங்க. நம்மளுடைய வருடத்துக்கு ஒரு நாள் ஏத்தக்கூடிய அந்த தீபத்துக்கு அனுமதி தரலையே அப்படின்னு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான கோவத்த தென் மாவட்ட மக்கள் கிட்ட இப்போ திமுக அரசு அவங்களுக்கு எதிராக பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு உடனடியான ஒரு நல்ல தீர்வு திமுக அரசு அவங்க உடனடியாக அவங்க வெளிப்படுத்தல, சொல்லல அப்படின்னா நிச்சயமாக இன்னும் இது தென் மாவட்டத்தில மட்டும் கிடையாது. இன்னும் தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல திமுக அரசு அவங்களுடைய ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஆங்காங்கே திமுக அரசு அவங்களுக்கு எதிராக கருப்பு கொடி இந்த மாதிரியான எதிர்ப்புகள மக்கள் எல்லாருமே நேரடியாகவே ஸ்டாலின் அவருக்கும் திமுக அரசுக்கும் காட்ட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த விஷயத்த பார்க்குறப்ப நமக்கு தோணுது. அந்த வகையில மலை மேல தீபத்தூணுக்கு அனுமதி இல்ல. ஆனா, அதே திருச்செந்தூர் மலை மேல இருக்கிற தர்காவுக்கு சந்தனக்கூடு அதேபோல அங்க கொடியேற்றத்துக்கு அனுமதி குடுத்திருக்க இந்த திராவிட மாடல் அரசு, அதுக்கு பாதுகாப்பு போய் நின்னுருக்க போலீஸார்கள், இது எல்லாத்த பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.